செல்போன் கையில் இருக்கும் அணுகுண்டை போல பேராபத்தாக உள்ளது என்று தற்பொழுது உயர்நீதிமன்ற கிளை வேதனை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் சிறுமலர் தற்பொழுது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிறுமலர், தற்பொழுது வந்த விவரம் என்ன? உயர்நீதிமன்ற கிளை வேதனை தெரிவித்திருக்கிறது, அது குறித்த முழு விவரம் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் பிருந்தா. இணையதளத்தின் பயன்பாட்டால் உலகம் சுருங்கி ஒவ்வொருவரையும் உள்ளங்கையில் உள்ளது. முன்பு இணையதளத்தை பயன்படுத்த இணையதள மையங்களுக்கு செல்ல வேண்டும். ஆனால் செல்போன் பயன்பாடுகளின் காரணமாக இன்று ஒவ்வொருவரும் இருந்த இடத்திலேயே இணையத்தை பயன்படுத்துகின்றனர். அரசின் பணிகள் உட்பட அனைத்தும் இணையத்தை சார்ந்தே இருக்கின்றன. அதே சமயம் அதன் தீங்குகளும் வளர தொடங்கின. குழந்தைகள் தவறாக பயன்படுத்துதல், ஆபாச இணையதளங்களின் பயன்பாடு, ப்ளூவேல், வெப் புல்லிங் போன்ற விளையாட்டுகளால் உயிரிழப்புகள் ஏற்படுவது என இணையதளத்தின் தீங்குகளும் அதிகரிக்க தொடங்கிவிட்டன. இது பள்ளியில் படிக்கும் குழந்தைகளை வெகுவாக பாதிக்கிறது. மேலும் இதுபோன்ற விஷயங்களை தடுப்பதற்காக பேரண்டல் விண்டோ என்ற மென்பொருளை பயன்படுத்தி சிறார்கள் தவறான இணையதள முகவரிகளை, ஆபாச இணையதளங்களை பார்க்க முடியாமல் அந்த இணையதள முகவரியை பெற்றோர்கள் தடை செய்து கட்டுப்படுத்தலாம். இந்த பேரண்டல் விண்டோ என்ற மென்பொருள் குறித்தும் அதன் பயன்பாடு குறித்தும் வாடிக்கையாளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது இணைய சேவை வழங்குவோரின் கடமையாகும். இது குறித்து 2017ஆம் ஆண்டு மத்திய தொலைத்தொடர்பு துறை சுற்றறிக்கையும் அனுப்பியிருக்கிறது. ஆகவே இணைய சேவை வழங்க உரிமம் பெற்றவர்கள் பேரண்டல் விண்டோ என்ற மென்பொருள் குறித்து ஊடகங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் சுந்தர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இணைய சேவையை முறைப்படுத்தப்படாததே சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் என குற்றம் சாட்டினார். மேலும் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பேஸ்புக், செல்போன் ஆகியவற்றின் பயன்பாடு இன்று அதிக அளவில் உள்ளது. செல்போன் கையில் இருக்கும் அணுகுண்டை போல பேராபத்தாக உள்ளது என்றும் கருத்து தெரிவித்தார். மேலும் அதன் நன்மை தீமைகள் குறித்து தெளிவாக அறியாமல் பயன்படுத்துவதன் விளைவே பொள்ளாச்சி சம்பவம் போன்ற வருந்தத்தக்க நிகழ்வுகளுக்கு காரணம். இது தொடர்பாக அதிகாரிகளும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தின் பணி மட்டுமல்ல, ஆபாச வலைதளங்கள், மது ஆகிய இரண்டும் சமூகத்தை மாசுபடுத்தும் மிக பெரும் பிரச்சனையாக காணப்படுகின்றன என்றும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை முறைப்படுத்த தவறினால் இளைஞர்கள் தங்களின் ஆரோக்கியத்தையும் பலமான எதிர்காலத்தையும் சிந்தனையும் இழக்கும் நிலை உருவாகும் என்றும் கருத்து தெரிவித்த நீதிபதிகள் பெற்றோர்களும் தங்களின் குழந்தைகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதுகுறித்து இணைய சேவை வழங்குவோர் சங்க செயலாளர், குழந்தைகள் உரிமை பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையர் ஆகியோர் இது தொடர்பாக பதில் அளிக்க உத்தரவிட்டு இது தொடர்பாக வழக்கு விசாரணையை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். பிருந்தா, செல்போன் கையில் இருக்கும் அணுகுண்டை போல பேராபத்தாக உள்ளது என்று உயர்நீதிமன்ற கிளை வேதனை தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிறுமலர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.